இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா 10th எப்படி அதிகமாக மதிப்பெண் எடுப்பது, அப்புறம் எப்படி ஈஸியா பாஸ் ஆகிறது அப்படின்னு பார்க்க போறோம். எந்த ஒரு ஆசிரியரும் மாணவனை ஃபெயில் ஆக்கணும் அப்படின்னு திருத்த மாட்டாங்க. எப்படியாச்சும் அவனை பாஸ் ஆக்கணும் அப்படின்னு தான் திருத்துவாங்க. டிப்ஸ் நம்பர் 1, பிரசன்டேஷன். பிரசன்டேஷன் மிக முக்கியமானது. ஒரு பேராகிராஃபை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டேப் அல்லது ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. டிப்ஸ் நம்பர் 2, ஒரு சென்டென்ஸை அல்லது வாக்கியத்தை ப்ராப்பராக ஃபார்ம் பண்ணுங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுத ட்ரை பண்ணுங்க. அப்படியே மிஸ்டேக் வந்தாலும் அந்த எழுத்து மேலே ஒரே ஒரு கோடு போட்டால் போதும். சப்போஸ் ஸ்பெல்லிங் மறந்துடுதுன்னா பென்சிலால் லைட்டாக எழுதி பாருங்க. உங்களுக்கு அந்த வேர்டு சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக எழுதிடுங்க. அல்லது அதுக்கு ஆல்டர்னேட் வேர்டு தெரிஞ்சா அதை எழுதிடுங்க. டிப்ஸ் நம்பர் 4, எல்லா கேள்வி பதில் முடிவில் டபுள் லைன் கோடை போட்டு முடிவை ஹைலைட் பண்ணுங்க. டபுள் லைன் கோடை மட்டும் பென்சிலால் யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் கேள்வி 1A 1B அப்படின்னு வந்ததுன்னா 1A முடிஞ்சோடனே சிங்கிள் கோடு போடுங்க. 1Bயில் டபுள் கோடை போட்டு அந்த கேள்வியை முடிச்சிடுங்க. டிப்ஸ் நம்பர் 5, காலையில் எந்திரிச்சு படிக்கணும். காலையில் எந்திரிக்கிறதுன்னு சொன்னாவே நிறைய பேருக்கு கஷ்டம்தான். ஆனாலும் நம்ம காலையில் எந்திரிக்கிறது பெனிஃபிட்டை என்னன்னு சொல்கிறேன். காலையில் உங்கள் மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் நீங்கள் எந்திரிக்க போது எதையுமே நினச்சிருக்க மாட்டீங்க. அன்னைக்கு நாள் புதுசு, உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ஹையாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 6, எக்ஸாம் அன்னைக்கு நைட்டு ரொம்ப நேரம் ஸ்டெயின் பண்ணி படிக்காதீங்க. ஏன்னா காலையில் போய் எக்ஸாம் எழுத போது உங்களுக்கு தூக்க கலப்பிலே இருப்பீங்க. அதனால நைட்டு 10 மணிக்கெலாம் தூங்கிட்டு காலையில் 4 மணி இல்லை 5 மணிக்கு எழுந்திரிச்சு ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க. டிப்ஸ் நம்பர் 7, தயவு செய்து கொஞ்ச நாளைக்கு டிவியை பார்க்குறத நிறுத்துங்க. நம்ம டிவியை பார்க்குறதுனால என்ன பெனிஃபிட் இல்லைன்னு நான் சொல்கிறேன். டிவி பிக்சர் நம்ம மைண்டில் ஈஸியாக ஸ்டோர் ஆகிடும். பார்க்க நம்ம திரும்பி பார்க்க தோணும். அதனால் மோஸ்ட்லி பார்க்காம இருக்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா மெலோடியஸ் சாங் மட்டும் கேளுங்க. அந்த மெலோடியஸ் சாங்கு உங்கள் மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். எக்ஸாம் போகிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியே படிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. மேலே படிச்சிங்கன்னா பழசும் மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டோட எக்ஸாமை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. லாஸ்ட் டைமில் உங்கள் ஃப்ரெண்டு இந்த கொஸ்டின் வருண்டா அந்த கொஸ்டின் வருண்டான்னு சொல்லுவான். நீங்கள் மேபி படிச்சிருக்க மாட்டீங்க. உடனே இந்த டைமில் போய் படிக்க போனீங்கன்னா பழைய மறக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் நம்பி போங்க, நீங்கள் படித்ததுலேருந்து கண்டிப்பாக வரும். பெற்றோர்கள் தயவு செய்து உங்கள் மகனோ அல்லது மகளையோ படிக்கிறதுக்கு உதவலாம். எப்படி உதவுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். காஃபி டீ போட்டு கொடுக்கறது, சத்தான உணவு கொடுக்கறது, அவங்கக்கிட்ட போய் அன்பாக பேசுறது. என்னப்பா பண்ண இன்னைக்கு, எப்படிப்பா போகுது படிப்பு, ஏதோ ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கலாம். நீங்களும் டிவியை பார்க்காம இருங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்காக. அடுத்த வீடியோவில் எல்லா சப்ஜெக்ட் பற்றியும் தனித்தனியாக ஐடியாஸ் டிப்ஸ் தரேன். அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி தமிழ்ண்டா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.